இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.6ல் 5th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள், கொஷினை புரிஞ்சுக்கோங்க. The 104th term and 4th terms of an AP are 125 and 0. That 104th term means T104. ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. T104 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 125. அதே மாதிரி 4th டேர்ம்னா T4 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் மீன்ஸ் எஸ்என் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் 35 டேர்ம்ஸ்க்கு கேட்டிருக்கனால n = 35. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஸ்என் தான். எஸ்எனுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அதில் வந்து என்னெல்லாம் தேவைப்படும்? எஸ்என் = n/2 2a + n - 1 × d இல்லையா? இதில் n தெரியும் 35, பட் ஏவும் டியும் தெரியாது. அந்த ஏயும் டியும் தெரிஞ்சால் தான் எஸ்என் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த ஏடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 104th டேர்மும் 4th டேர்மும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டிஎன் ஃபார்முலா என்னது? a + n - 1 × d. இப்போ அந்த ஃபார்முலாவில் தான் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ T104 மீன்ஸ் a + அது தெரியாது 104 - 1 × d = தான் எவ்வளவு? 125. அப்போ எவ்வளோ வருது? a + 3d = 125. இது ஈக்குவேஷன் 1. இதே மாதிரி T4 அப்படிங்கிறது a + 4 - 1 × d = 0 இல்லையா? அப்போ a + 3d = 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது ஆட் பண்ணிக்கலாமா? சப்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ 1 - 2 போடலாம். ஸோ a + 103d = 125லேருந்து நம்ம a + 3d = 0வை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சைனெல்லாம் மாற்றுறோம். ஸோ ஏஏ கேன்சல் ஆகி இது 100dன்னு வந்துடும். = 125. இதில் d = 125/100. அப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 5 டேபிளில் 2 5s are 10 0 5 5s are 25. ஸோ 25/20 இதாக கிடச்சிருக்கு d. இதை போய் நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ a + 3 × dக்கு பதிலாக 25/20 = 0. ஏன்னா இது ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணதுனால தான். ஸோ a + 3 × 25 மீன்ஸ் 75/20 = 0. ஸோ a = -75/20. ஸோ ஏயும் கண்டுபிடிச்சாச்சு, டியும் கண்டுபிடிச்சாச்சு. இனி எஸ்என் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ எஸ்என் = n/2. ஸோ என்ன எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 35/2. 2 × a எவ்வளவு? -75/20 ப்ளஸ் n - 1 × dங்கும் போது n - 1 எவ்வளவு? 34 × d எவ்வளவு? 25/20. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆன்சர் முடிஞ்சுது. ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். இதில் ஏதாவது மைனஸ் ஆகுதுன்னு பார்ப்போமா? 1 2 is 2. ஸோ -75/10 ப்ளஸ் இங்கே என்ன வருது? 1 2 is 2 17. ஸோ 17 × d தானே. ஸோ 25 எவ்வளோ வரும்? ஸோ 425 வருது. ஸோ 425/10 வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 35/2 கீழே சேமாக 10 இருக்குது. அதனால் இதை நம்ம என்ன பண்ணிடலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். 75 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 350 வரும். ஸோ 350/10. ஸோ இங்கே 0 போயிடும். ஸோ 35 × 35/2 வரும். ஸோ 35 × 35 எவ்வளோ வரும்? ஸோ the answer is 5 2 2 1. ஸோ 1225/2 இப்படி நம்ம ஃப்ராக்ஷன்லேயே வச்சுக்கலாம். ஓகேவா? தப்பே கிடையாது. ஸோ 1225/2. ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். ஸோ ஈஸியாக தான் இருக்கும்.
கொஞ்சம் டிவிஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டியும் சரி ஏயும் சரி ஒரு டிவிஷனல் நம்பரில் இருக்கிறதுனால அதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? எப்படி செய்கிறோம் தெரியுதா? கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே தேங்க்யூ.